கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 22வது வசனம். மத்தேயு 18:22, மேத்யூ 18:22. அதற்கு இயேசு 7 தரம் மாத்திரம் அல்ல, 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். இப்போ பேதுரு என்ன நினைச்சாரு? 7 தரம் சொன்னா, ஆஹா, யூத ரபாய்க்கெல்லாம் 3 தடவை சொல்கிறாங்க. பேதுரு, வெல்டன்டா தம்பி, நீ நல்லா கற்றுக்கிட்ட, நீ 3 2ஆல் பெருக்கி 7 மாற்றிட்ட அப்படின்னு சொல்லுவார்னு எதிர்பார்த்தாரு. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? மன்னிப்புக்கு அளவே இல்லை என்று சொல்லக்கூடியதாக. அங்கே சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? 7-70 தரம். நீங்கள் ஆதியாகமம் 4வது அதிகாரத்தில் லாமேக்கு சொல்லும்போது, தன்னை பற்றி சொல்லும்போது 24வது வசனத்தில், காயினுக்கு 7 பலி சுமருமானால் லாமேக்குக்காக 77 பலி சுமரும் என்றான். அங்கே சொல்லக்கூடியதை இங்கே கர்த்தர் எடுத்து அப்படியே ரிவர்ஸ் பண்ணி என்ன பண்ணுறாரு? 7-70 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்படின்னா என்னென்னா, அதாவது இது ஹைப்பர் போல் சொல்லுவாங்க. அதாவது கனவு நம்பர் என்று சொல்லக்கூடியதாக. இதுக்கு அளவே கிடையாது என்று சொல்லக்கூடியதாக. 7-70னா 490 இல்லை, நீங்கள் 490 வச்சுக்கலாம். ஆனால் என்னென்னா, கணக்கு பண்ணவே முடியாது என்று சொல்லக்கூடியதாக. பரலோக ராஜ்யத்தில் வரும்போது அங்கே உட்காந்து என்ன பண்ணுறதில்ல, குற்றங்களை கணக்கு சேர்க்கறதில்ல, மாறாக ஒரு இருதயம் இரக்கத்தையும் மன உருக்கத்தையும் மன்னிப்பையும் காட்டக்கூடியதாய் வரக்கூடியது என்றதை காட்டுவதாக. அப்போ என்ன, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, நீ என்ன பண்ணாத, குற்றங்களை கணக்கு எடுத்து வச்சு கணக்கு பண்ணாத, மாறாக நீ என்ன பண்ணு, நீ மன்னித்து கொண்டே இரு, எத்தனை முறை வந்தாலும். அப்போ இன்றைக்கு சபைகளுக்குள்ள நாம் எந்த அளவிற்கு சகோதர சகோதரிகளை மன்னிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சபையை குறித்து பேசின 2வது இடம் இதுதான். 16வது அதிகாரத்தில் நான் சபையை கட்டுவேனாரு, 18வது அதிகாரத்தில் சபை எப்படி இருக்குன்னு சொன்னார். அதில் சொல்லும்போது நீ சபைக்குள்ளே எப்படி வரணும், மற்றவங்களுக்கு எப்படி தடையாக இருக்கக்கூடாது எல்லாம் சொல்லிட்டு இங்கே என்ன சொல்கிறாரு? நீ என்ன பண்ணாத, நீ கணக்கு பார்க்காத, எத்தனை முறை குற்றம் பண்ணான்னு சொல்லி நீ ஒருத்தர் மேலே உட்காந்து கணக்கு எண்ணி பார்க்காம, மாறாக நீ என்ன பண்ணு, மன்னிக்கிறவனாக இரு என்று சொல்லக்கூடியதான். மன்னிப்பு எப்படி இருக்கணும்? கணக்கு பார்க்காமல், உன்னால் எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு. ஏன்னா நம்ம சொன்னது போல் மன்னிக்க நீங்கள் தேவனை போல மாறிடுவீங்க. அது மாத்திரமில்லை, உங்களுடைய மன்னிப்பு என்னவாக இருக்கணும்? உடனடியாக இருக்கணும், அளவில்லாததாக இருக்கணும். அது மாத்திரமல்ல, கணக்கு இல்லாததாக இருக்க வேண்டும் என்பதையும் இங்கே கர்த்தர் மிக அழகாக நேர்த்தியாக சொல்லி கொடுக்குறாரு. காரணம் என்ன? தேவன் நமக்கு அப்படி தான் மன்னிக்கிறாரு. பிதாவாகிய தேவன் நம்மளை கணக்கு பார்த்துட்டு, டேய் நீ போன வாரம் மன்னிப்பு கேட்ட, இந்த வாரம் கேட்குறேன்னா சொல்கிறாரு? கிடையவே கிடையாது. அதே போல் நாமும் வாழ கற்றுக்கொள்வோமா? சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இப்போ என்னென்னா, நம்ம எல்லாரும் கணக்கு வைக்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரங்களாக ஆகிட்டோம். என்ன இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அன்னைக்கு இந்த கல்யாணத்தப்போ இவங்க என்ன பேசுனாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். நான் ஒரு சம்பவம் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சம்பவம். நான் ஒரு பட்டணத்துக்கு போயிருந்தேன். அவங்க கல்யாணமாகி கிட்டத்தட்ட ஒரு 17 வருடங்கள் ஆகியிருந்தது. அவங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தாங்க. அப்போ நான் அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது, எனக்கு கொஞ்சம் தான் அவங்ககிட்ட பேசுகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் தான் டைம் கிடச்சிது. அப்போ நான் சொல்லும்போது சொன்னேன், சிஸ்டர் உங்களை கர்த்தர் மன்னிக்க சொல்கிறாரு அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, நான் யாருக்கு மேலே எனக்கு எந்த குற்றமும் இல்லை, நான் எல்லாரையும் மன்னிச்சிடுவேன் பிரதர், அதுதான் என்னுடைய குணாதிசயமே அப்படின்னாங்க. ஓ சந்தோஷம் சிஸ்டர்னு. அப்போ நான் மறுபடியும் இது பண்ணும்போது ஆண்டவர் சொன்னார், இல்லை ராஜா, அவங்ககிட்ட அவங்க மன்னிக்க முடியாமல் இருக்கிறாங்கன்னு. நான் மறுபடியும் சொன்னேன், சிஸ்டர் கர்த்தர் மன்னிக்க சொல்லி சொல்கிறாரு. அவங்க இல்லை, நான் எல்லாரையும் மன்னிச்சிட்டேன் பிரதர், எனக்கு தெரிஞ்சு யாருமே இல்லைன்னு. அப்போ கர்த்தர் என்ன சொன்னார்? அவங்க மாமியார்னு சொல்லினார். அவங்க மாமியார்னு உடனே அவங்களால தாங்கிக்க முடியல. நான் யாரை வேணாலும் மன்னிப்பேன், அவங்கள மட்டும் மன்னிக்க மாட்டேன்னு ஒவ்வொன்று அழ ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு தெரியாது பிரதர், நான் கல்யாணம் பண்ணி போகும்போது அவங்க எப்படி இருந்தாங்க தெரியுமா? அங்கே ரோட்டில் நின்றுக்கிட்டு மண் அள்ளி தூசி என்னைய சபிச்சு அங்கேருந்து விட்டாங்க அப்படின்னு. பார்த்தீங்களா?
17 வருஷம் புருஷன் கூட வாழ்கிறாங்க. ஆனால் அவங்க மாமியார் சொன்ன ஒரு வார்த்தை அவங்களால 17 வருஷம் கழிச்சும் இன்னும் காயப்படுத்தி கொண்டு இருக்கு. எனக்கு அருமையானவங்களே, சபைக்குள்ளே இருக்கிறீங்க, நீங்கள் கிறிஸ்தவங்க தான், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க தான். சபைக்குள்ளே குற்றம் செஞ்ச ஒரு சகோதரனை மன்னிக்க முடியாமல் இருக்கிறீங்களா? கணக்கு வச்சிருக்கீங்களா? உடனே மன்னிச்சிருவீங்களா? அன்னைக்கு வல்லபிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் தனக்கு விரோதமாய் குற்றம் செய்த எல்லா சகோதரர்களையும் மன்னித்து இவர்கள் முழு விடுதலை பெற்று வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்டுங்க. இதோ மன்னிக்கும் போது இவர்கள் உம்முடைய குணாதிசயத்தை, சபை பரலோக ராஜ்யத்தை பிரதிபலிக்கிறதாய் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அப்படியாய் ஒவ்வொரு சபையும் மாற நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.